இல்லைங்க, வலதையே கட்டினா அந்த ரெட்டு துணி இருக்குது, அதை எடுத்து இப்போ வளர்த்தி எத்தனை கட்டிருக்கீங்க? கருகருன்னு ஒண்ணு தெரியாம இருக்கும்ல, அப்படி ஒட்டிட்டே தெரியும் உங்களுக்கு. இரவு நேரங்கள வர பாதுகாப்பா போகலாம். சரியா? சோப்பு துணி எப்பவுமே கட்டி வச்சுக்கோங்க. எங்க வரைக்கும் இதையும் கட்டிக்கும். ஏதோ ஒரு மட்டைக்குள்ள சொல்லி தெரியும் பின்னாடி ஏதோ நீட்டிட்டு இருக்குது. நீங்க கண்டிஸ்டிக்கு சொல்றாங்க சில பேர், முன்னாடி பம்பர்ல கட்டிக்கோங்க. ஒண்ணு யோசிக்க வேண்டாம், காசெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி, பயப்படாதீங்க. இல்ல நீங்க யோசிக்கிறத பார்த்தா சொல்றேன். ஸ்டிக்கர் இருக்குதா எங்கேயாவது? இருக்கணும்ல தம்பி. இப்படி போறப்ப காத்துல போறப்ப ஆடுமா, இருசக்கர வாகனத்துல வேகமா வந்து திரும்ப வாங்கலாம், கண்ணு தட்டலாம், இல்லன்னா கேன்பார்ல சிக்கிச்சுன்னு என்ன ஆகும்? உங்க சக்கரத்துக்குள்ள சிக்கிடுவாங்க, விழுவாங்க, வண்டியில தான் விழுவாங்க. அப்ப என்ன ஆகும்? பெரிய பிரச்சனை. இப்போ இப்படி எதுக்காக போக கூடாதுமா, யூட்டர் அடிச்சிருங்க. இப்படி போக கூடாதுன்னு தெரியாதுங்க. வர்றீங்க, அங்க யாராவது வர்றவங்க குழந்தையோட கையிலேயே காலையே அடிச்சுட்டு போயிட்டு நம்ம பண்ணுவீங்க. தம்பி எங்க போறீங்க? அவசரமா? இதுல போங்க தம்பி. ஐயா ஆட்டோ எல்லாம் இப்படி வரலாமா? ஐயா அப்படியே திரும்ப வேண்டியதானே? டிராபிக் தான், வீட்டுக்கு போகலாம், பத்திரமா போகலாம். ஆனா குறுக்க அடிச்சாங்கன்னா வீட்டுக்கே போக முடியாது. ஒரு வழி பாதையில வேற வராது பாத்தீங்களா? ராத்திரி நேரத்துல ஒரு டீ சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டுறீங்க. இவ்வளவு பொருள், விலை மதிப்பு இல்லாத பொருளை கொண்டு கொடுத்து விடுறாங்க. எங்களை வேற சட்டம் போடுறது காரணமே நீங்க தெரியுமா? நீங்க தானே கொண்டு இதனோட சேர்த்துறீங்க. அந்த உணர்வோட வேலை செய்யும். சரியா தம்பி? பல்லடம், திருப்பூர் பூராமே நூல் சம்பந்தப்பட்ட தொழில் தான். நூல் எல்லா வண்டி எடுத்து போறப்ப அது கதவுல ஒட்டி இருக்கலாம். இந்த மாதிரி பக்கவாட்டுல தெரியற மாதிரி ஒட்டிக்கோங்க எல்லாருமே. பின்னாடி சோப்பு ஸ்டிக்கர் இல்லாம இருக்கு. லோடு வண்டியில எல்லாம் இதுல இருக்கணும், சரக்கு ஏத்திட்டு போறதுல இருக்கணும்ல. ஏன் இல்லாம இருக்கு? வண்டி இப்பதான் எடுத்து 1 மாசம் ஆகுது. 1 மாசம் வருதா? 1 மாசம் ஆச்சுன்னு ஒட்ட வேண்டாமா? பெப்சி எப்போ வருது? நடுவில் 2 மாசத்துல அடிச்சா காப்பீடு எல்லாம் கிடைக்காது. தெரியாது தம்பி, விதிகளை மீறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வழி பாதையில போற எல்லா பக்கம் போறீங்க, காப்பீடு கிடைக்காது. யோசிப்பாங்க, உள்ள எழுதுருவாங்க தம்பி. ஆனா கழட்டு முன்னாடி பம்பர்ல கட்டிக்க. சரியா தம்பி? விபத்து நடந்ததுக்கு அப்புறம் பாதிக்கப்படுறது நீங்க தான். வண்டி உரிமையாளர் வரமாட்டாங்க யாருமே. நமக்கு வந்து கண் திஷ்டியும் ஆயிடுச்சு, மக்களுக்கும் பாதுகாப்பு ஆயிடுச்சு. ஜல்லி எல்லாம் அழகா கொண்டு போறீங்க, மேல பறந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க. ஆனா இந்த சோப்பு ஸ்டிக்கர் ஒட்டணும்னு தெரியுமா தெரியாதுங்க? தெரியுமா? ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி ஒட்டிடலாம் இல்லையா? சரி, அவர் ஓட்டிங்க. எதுக்காக வரலாம்? 1 கிலோமீட்டருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போறதுக்கு? 2 நிமிஷம் கூட ஆகாது. 2 நிமிஷம் கூட ஆகாது. நீங்க பயந்துட்டே வரணுமா? வந்தீங்களா? ஒரு நொடியில ஏதோ நடந்துச்சுன்னா சரியா போற வழியிலேயே பின்னாடி போய் அடிச்சிடறாங்க. கொஞ்சம் கவனத்தோட. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா பத்திரமா இருக்கு. நீங்க காசெல்லாம் வேண்டாம் தம்பி, வாங்க. காசுக்காக நினைச்சீங்களா? அதெல்லாம் வேண்டாம். நீங்க பாதுகாப்பா போங்க, அது போதும். இந்த மாதிரி சரக்கு வாகனத்துல பின்னாடி சோப்பு ஸ்டிக்கர் இருக்கணும், ஒளிரும் பட்டை, பக்கவாட்டுல மஞ்சள் இருக்கணும், குறிப்பா எண் பலகை, நம்பர் பிளேட் அவசியம் வேணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க.